என்னடி இங்க? ஏண்டி வீட்டுக்கு வந்தவங்களை இப்படியா கேட்பேன்? இல்லம்மா, எப்ப வந்தேன்னு கேட்க வந்தேன். அது இல்லக்கா, சித்தப்பா பொண்ணு கல்யாணம் இன்னும் 2 daysல இருக்குல்ல. ஸோ அம்மா அப்பா அங்கே கிளம்பி போயிட்டாங்க. அத்தை வேற நீங்க எப்போ வரீங்கன்னு கேட்டு இருந்தாங்க. அதான் நானும் இங்க கிளம்பி வந்துட்டோம். இங்க இருந்து எல்லாம் ஒண்ணா போய்க்கலான்னு. ஓ, என்னக்கா 2 days தான் ஸ்டே பண்ண போறோம்னு ஃபீல் பண்றீங்களா? அப்படிலாம் இல்ல மோனி. கண்டிப்பா அதுக்கு தான் ஃபீல் பண்ணிருப்பா. டேய் ஜெயஷீலா, அத்தை என்ன அண்ணாவை பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? மாப்பிள்ளை தானே சொல்லுவீங்க. சரிடி, அப்படியே கூப்பிட்டா போச்சு. மாப்பிள்ள சொல்லுங்க. ஏற்கனவே மணி 2ஆவது. நீங்களாம் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். டே அண்ணா, போயிட்டு ஒழுங்கா சீக்கிரம் வா. அக்கா நீ வாங்க, நம்ம போலாம். ஏய், என்னடி சிரிப்பு? இல்ல, உங்க எக்ஸ் கூட 2 நாள் ஸ்டே பண்ண போறீங்களே, இந்த குடுப்பனை யாருக்கெல்லாம் கிடைக்கும்? ஏய், நாங்க 2 பேரும் லவ் பண்ண விஷயம் உனக்கு தெரியுமா? தெரியுமே. அண்ணன் தம்பிட்ட இருந்து எது வேணா மறைக்கலாம், ஆனா தங்கச்சிட்ட இருந்து எதுவுமே மறைக்க முடியாது. ஆத்தா, லவ் பண்றதுனப்போ அத்தை வீட்டு பக்கம் கூட விட மாட்டேன். பிரேக்கப்புக்கு அப்புறம் 2 நாள் வந்து தங்கிட்டு போவான். என்ன கொடுமை இது? இதுக்குதான் சொந்தக்கார பையனே லவ் பண்ணக்கூடாதுன்றது. ஏய், நான் வேணா பேசாம என் ஃப்ரெண்டு வீட்டில் 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு வரட்டுமா? ஐயோ அக்கா, அப்புறம் அத்தை ஒன்ன காணன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி அம்மா கால் பண்ணி ஒரே கலவரமாயிரும். என்னால முடியாதுப்பா. அக்கா ஃப்ரீயா விடு, இது உன் வீடு, ஏன் ஃபீல் பண்ற? ஆமால, இது ஏன் வீடு. Why should I feel awkward? நியாயமா பார்த்தா அவன் தான் awkward ஃபீல் பண்ணணும். ஐடியா, பேசாம ஆஃபீஸில் அர்ஜென்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட வேண்டியதான். ஐயோ, அதுக்கு போல உனக்கு வேலை இருக்கணுமே. ஷிட். அவன் ஜஸ்ட் என்னோட எக்ஸ் மட்டும்தான். நோ மோர் எமோஷன்ஸ் ஃபார் ஹிம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இந்த நிமிஷத்துலேருந்து அவனை ஜஸ்ட் ஒரு நார்மல் பர்சனாக நினைச்சாலே போதும். 2 days ஈஸியாக ஓட்டிடலாம். போடு, மூவ் ஆனா இப்படி இருக்கான்க்கா, நீ வேற லெவலு. ஏய், நீ நியாயமா பார்த்தா உங்க அண்ணனுக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். நீ என்ன எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? என்னதான் அவன் அண்ணனா இருந்தாலும் அவன் ஒரு பையன். ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தானே தெரியும். ஐயோ, அவகிட்ட சுத்தமா ஐ கான்டாக்டே மெயின்டைன் பண்ண முடியல. ரொம்ப படபடன்னு வேற வந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே, ஓன் கெப்பா குட்டிக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. 2 நாள், ஜஸ்ட் 2 நாள் ஈஸியா சமாளிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ உன் எக்ஸென்ட்னால என்ன, அவன் சொந்தக்கார பொண்ணு. இப்போ அவளை நீ கல்யாணம் பண்றியோ இல்லையோ, லைஃப் லாங் அவளை பார்த்துட்டே தான் இருக்க போற. அதனால இதை நினைச்சு நீ டென்ஷன் ஆயிக்கவே ஆயிக்காத. எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு முடிவு பண்ணுவோம். எல்லாம் ஓகே. இப்போ இப்படி வாய்க்கிலேயே டயலாக் பேசிட்டு, ஆனா உன்னை பார்த்தா எதுவும் ஆகுது எனக்கு. தண்டம். என்னடி பொசுக்குன்னு இப்படி அசிங்கப்படுத்திட்ட? அப்புறம் என்ன, உன் மானங்கட்ட மனசு தோசை திருப்பி போற மாதிரி இப்படி மாறிக்கிட்டே கிடக்கு. சரி ஓகே, 2 days தானே, சமாளிச்சுக்கலாம். சரி ஓகே, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். 2 பேர் போய் சாப்பிடலாம். ஓகே. மோனி, உங்க அண்ணன் சாப்பிட வரல? அவன் குளிச்சுட்டு இருக்கான் அத்தை. அவன் குளிச்சு முடிச்சு வரக்குள்ள விடிஞ்சிரும். என் அண்ணன் வேற ரொம்ப சுத்தக்காரன்ல. அவன் எங்க டெரா பாக்ஸ் ஆன் பண்ணி வீடியோவில் பார்த்துட்டு இருப்பான். அவன் எங்க வர போறான்? அக்கா என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சுக்கா. ஒன்றும் இல்லை மோனி, நீ சாப்பிடு. மோனி, அங்க துண்டை மறந்து வச்சுட்டு எடுத்துட்டு வரியா? மறக்க மாட்டேன். ஏ மோனி, சாப்பாட்டுல கை வச்சுட்டு எழுந்து கூடாது. அவ போய் எடுத்து கொடுப்பா, நீ போய் எடுத்து கொடுப்போம். மா, நான் எப்படி எடுத்து கொடுக்கறது? ஏய், அவனா வெளியாளாடி, உன் மாமா பையன் தானே, உனக்கு முறை தானே வருது. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, போய் டவுல் எடுத்து கொடுப்போம். ஏ மோனி, தொலைற. நீ சாப்பிடு. மோனி, ஏ சீக்கிரம் வாடி, எவ்வளவு நேரமா கத்திட்டு இருக்கேன்? எவ்வளவு நேரம்டி? ஏய், என்னடி அத்தை வீட்டுக்கு வந்த முத நாளே குண்டாயிட்ட? அவ்வளவு சாப்பாடா? கை விடு. ஐயோ, இவளா திருந்துதா பாரு.